இப்போ பணமாக கொடுக்கலாமா? ஏன்னா ஹதீஸில் எடுத்தீங்கன்னா திருகமாக கொடுத்தாங்கன்னு வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் காசு இல்லாமலாம் இல்லை, இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபித்ராவுக்கு என்ன செஞ்சது இல்லை, இத்தனை திருகம் தாங்க ஃபித்ரா என்று திருகமாக கொண்டு போய் கொடுத்ததாக ஒரு ஆதாரத்தையும் நம்ம பார்க்க முடியல. தீனார் கொடுத்ததாகவும் இல்லை. இதை வைத்து கொண்டு அதிகமான பேர் சில மதுஹபில் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், காசாக கொடுக்கக்கூடாது, இந்த உணவு பொருளாகத்தான் கொடுக்கணும், நம்ம அரிசியை தான் கொண்டு என்ன செய்யணும், அது தர்மமாக கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தில் சொல்றாங்க. இந்த கருத்து மேலோட்டமா பார்த்தா சரி மாதிரி தெரியுது. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல கொடுக்கல, இல்ல ரசூலுல்லாஹ் காலத்துல கொடுக்க. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல பண்ட மாற்று முறை இருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த காசை கொடுத்து எந்த சந்தையில போய் வாங்குவாங்க? பொருளுக்கு பொருள் தான் மாத்திக்கிடுவாங்களே தவிர அந்த மாதிரியான மாற்றக்கூடிய ஒரு அம்சம்லாம் இல்லை. அதனால அவங்க உணவாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பணமாக கொடுத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பணம்ங்கிற ஒரு பொருள் கிடையாது. இந்த பணம் என்பது அது ஒரு பொருள். அது பல பொருளை வாங்குவதற்குரிய ஒரு மதிப்பு தான் அது. இப்போ பணம் என்பது எதுவாக வேண்டாலும் மாறக்கூடியது. அப்போ நீங்கள் உணவாக கொடுக்குற உணவு வாங்கலாம், என்ன உணவை தான் கொடுத்துருக்கேன்லாம்ல, உணவை தானே கொடுக்கணுங்கிற, இந்த இதை கொடுத்து எந்த உணவும் வாங்கிக்க. அப்போ உணவு மாதிரி தானே அதுவும். நம்ம ரூபாயை கொடுத்தல் என்பது வேணுங்கிற உணவு கிடைக்கும். அப்ப வேணுங்கிற உணவு அதை கொண்டு ஒரு வாங்கி கொள்வார்கள். அப்ப நம்ம குறிப்பிட்ட பொருள் கொடுத்தா தான் கேள்வி வரும். நான் இது கத்திரிக்காய் வாங்க நினைச்சேன், உருளைக்கிழங்கு கொடுத்தான்னு கேட்பான். இது அப்படிப்பட்டது இல்லை. நீ என்ன வேணாலும் வாங்கிக்கடா, அந்த இருக்கு 100 ரூபா கையில் கொடுத்துட்டோம், இதை கத்திரிக்காய்னு நினைச்சிக்கலாம், இதை உருளைக்கிழங்காவும் எடுத்துக்கொள்ளலாம், இது தக்காளியாவும் எடுத்துக்கொள்ளலாம், எதை வேணாலும் வாங்கலாம்ல. என்ன நினைக்கிறோமோ அதை வாங்கலாம். அப்ப இந்த ரூபாய் என்பது அது ஒரு மதிப்பை காட்டக்கூடிய ஒரு அடையாள சின்னம் தானே தவிர அது ஒரு பொருள் கிடையாது. பணம் என்பது ஒரு பொருள் கிடையாது. அதனால இந்த பணமாக கொடுத்தல் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்பார்கள். அதை நம்ம அப்போ அந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் இந்த ரூபா நோட்டு மாதிரி பழக்கம் இந்த சிஸ்டம் இருந்தால் இதுதான் ரசூலுல்லாஹ் அடைஞ்சிருப்பாங்க, பயன்படுத்திடுவாங்க. எல்லாரும் அப்படி தானே பயன்படுத்துகிறோம். எல்லாரும் ரூபாயை கொண்டு தானே அனைத்து காரியங்களையும் ரூபாயை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பண்ட மாற்றுங்கிறது உலகம் பூரா ஒளிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்போ இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் இப்போ இருந்தால் கூட என்ன செய்வாங்க, எல்லாமே இதுதான் உலகத்தினுடைய பொருளாதாரமே இதுதான் ஆயிடுச்சு. பணத்தை கொண்டு தான் எல்லாமே எடுக்க முடியுது. அதனால பணமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க தவறான வாதத்தை வைக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து பிரகாரம் வச்சிங்க என்று சொன்னா, அப்போ பணம் வச்சுக்கிறோம் ஜக்காத்துலன்னு சொல்லு. ரசூலுல்லாஹ் காலத்துல பணம் இருந்துச்சா? பணம் ரூபா நோட்டு கிடையாது. அப்போ 1 கோடி ரூபா கேஸ் வச்சிருக்கோம், உனக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் காலத்துல கேஸ் கிடையாது, அதுக்கு ஜக்காத்து கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அது கேஸுங்கிறது எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம். எதனால ஜக்காத்து இருக்குங்கிறோம்? 1 கோடி ரூபாய் என்பது 1 கோடி ரூபாயுடைய மதிப்புக்கு தங்கம்னு வச்சுக்கலாம், 1 கோடி ரூபாய் நகைக்கு மதிப்புடைய வெள்ளின்னு வச்சுக்கலாம், 1 கோடி ரூபாய் மதிப்புடைய இடம்னு வச்சுக்கலாம், 1 கோடி மதிப்புடைய அரிசின்னு கூட வச்சுக்கலாம், என்ன வேண்டாலும் வச்சுக்கலாமே. காசுங்கிறது நம்ம நினைச்சதாகவும் மாறும். என்னத்தை நினைக்கிறோமோ அதுவாக எல்லாம் மாறக்கூடிய தன்மை எதுக்கு உண்டு? இந்த பணத்துக்கு ரூபா நோட்டுக்கு உண்டு. அதனால பணமாக கொடுக்கலாமாங்கிறத ஒரு விவாத பொருளை ஆக்கவே கூடாது. அதனால பணமாக கொடுக்கலாம், எந்த விதமான உணவு வேண்டாலும் கொடுக்கலாம். உணவுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம உணவா எதை உட்கொள்றோமோ அதை தானே செய்யணும், கணக்கில் எடுத்துக்கொள்ளணுங்கிற அடிப்படையில் அரிசியை நம்ம என்ன செய்யலாம், கணக்காக எடுத்துக்கலாம்.